Hello friends, welcome to VMLiteracy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 6th standard maths term 2 exercise 3.1ல 13th sum பார்க்கலாம். Valavan brought 34 eggs for rupees 96. 4 of them were broken and also he had a loss of rupees 36 on selling them. What is the selling price of one egg? Valavan 24 eggs வாங்குறாங்க 96 rupeesக்கு. ஓகேவா? அதில் 4 eggs வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸை தானே அவர் சேல் பண்ணியிருப்பாரு. அந்த சேல் பண்ண ரேட்டில் அவருக்கு 36 rupees வந்து லாஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா ஒரு எக்கை எவ்வளோ ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 24 எக் டோட்டலாக அவர் வாங்கி 4 எக்கு வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எத்தனை எக் இருக்கும்? 20 எக்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த 20 எக்ஸுக்கான ரேட்டு தான் வந்து 96. ஸோ அதில் 36 rupees வந்து அவருக்கு லாஸ் அப்படின்னா எஸ்பியோடைய வேல்யூ கண்டுபிடிச்சி ஒரு எக்குக்கான ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்பர் ஆஃப் எக்ஸ் பாட் எவ்வளவு? 24 எக்ஸ். நம்பர் ஆஃப் எக்ஸ் broken எவ்வளோ எக்ஸ் வந்து உடஞ்சிருச்சு? 4 எக்ஸ் வந்து உடஞ்சிடுச்சு இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் குட் எக்ஸ், நல்லா இருக்கக்கூடிய அதாவது உடையாமல் இருக்கக்கூடிய எக்ஸ் எவ்வளவு? 24 minus 4 that is equal to 20 எக்ஸ் இல்லையா? ஸோ இங்கே சேல் பண்ண எக்ஸோடைய காஸ்ட் வந்து 96 rupees அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே நமக்கு எத்தனை எக்கு வந்து அவங்க சேல் பண்ணியிருப்பாங்க? 20 எக்கு மட்டும்தான் சேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 96 rupees. அவருக்கு லாஸ் ஆயிடுச்சு. 20 எக்ஸை சேல் பண்ணும்போது அவருக்கு லாஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ ருபீஸ் லாஸ் ஆயிருக்கு? 36 rupees வந்து அவருக்கு லாஸ் ஆயிருக்கு. சரியா? அப்போது காஸ்ட் ப்ரைஸ் 96 அப்படின்னா 36 ரூபாய் அவங்களுக்கு லாஸ் அப்படின்னா நமக்கு எஸ்பியோடைய வேல்யூ வேணும் இல்லையா? ஸோ லாஸை பேஸ் பண்ணி எஸ்பியோடைய வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? லாஸ் அப்படின்னாவே நமக்கு அங்கே காஸ்ட் ப்ரைஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வேல்யூலேருந்து கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ் வந்து நமக்கு 36 rupees, காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு 96 rupees. ஓகேவா? எஸ்பியோடைய வேல்யூ நாம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 36 is equal to 96 minus எஸ்பி. நம்ம எஸ்பியோடைய வேல்யூ தானே ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்பி ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகட்டும். ஸோ மூவ் ஆகும்போது மைனஸ் எஸ்பி வந்து ப்ளஸ் எஸ்பி அப்படின்னு மாறிக்கும். ஸோ 96 இந்த 36 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 36 ஆகிடும். ஸோ 96லேருந்து 36ஐ ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 60 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? எஸ்பியோடைய வேல்யூ நமக்கு 60 rupees அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இந்த வேல்யூ 20 எக்ஸ் வந்து சேல் பண்ணதுக்கான வேல்யூ. நாம் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? ஒரே ஒரு எக்குக்கான ப்ரைஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 எக்ஸ் நமக்கு எவ்வளவு? 60 rupees அப்படின்னு நமக்கு கிடைச்சதா? ஸோ நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டியது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 எக். என்ன பண்ணலாம்? 60யை 20ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் 1 டைம், 6 வந்து 3 டைம். ஸோ 1 எக்குடைய காஸ்ட் நமக்கு 3 rupees. ஓகேவா? ஸோ வளவன் 96 rupeesக்கு ஒரு எக்கை வந்து 24 எக்ஸை வாங்கி அவருக்கு 36 லாஸ் ஆனிச்சுன்னா ஒரு எக்கை எவ்வளோ ரேட்டுக்கு சேல் பண்ணியிருப்பார்? 3 rupeesக்கு சேல் பண்ணியிருப்பார். ஓகேவா? எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VMLiteracy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.